எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிருத்விராஜ். வெல்கம் டு வெரண்டாரிஸ். எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸோ குட் ஈவினிங். ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா அது எல்லாரும் ஃபாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணிருங்க. அண்ட் நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய வெரண்டாரிஸ் பேங்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். முக்கியமாக நிறைய நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுவோம், சரியா? இதை தவிர நிறைய இம்பார்ட்டன்ஸான வீடியோஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே வரும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன், ரைட்? ஸோ ரீசனிங்கில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அது மட்டும் இல்லாமல் மெயின்ஸ் லெவல்லையும் நமக்கு நிறைய மார்க் வரும். பிளட் ரிலேஷன் பசில் கேட்கலாம், சரியா? ஸோ அது தவிர ப்ரிலிம்ஸ்லேயுமே ஒரு 3 மார்க்லேருந்து 5 மார்க்குக்கு நமக்கு கொஸ்டின் வந்து இருக்கும், சரியா? ஸோ அதுதான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? ஸோ எல்லாரும் எப்பவும் போல ஒரு லைக் தட்டி ஃபயரை போட்டு விடுங்க ஃபாஸ்ட்டாக. புட் சம் லைக் அண்ட் ஃபயர். ரெடி? சேர்த்து ரெடி அண்ட் பிராக்டிஸ் வில்லேஜ். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், நம்மளுடைய சவுத் மாணவர்கள், தமிழ்நாட்டில் நிறைய மாணவர்கள் வந்து சவுத்தில் இருந்தும் படிச்சுக்கிருக்காங்க. உங்களுக்காகவே பிராக்டிஸ் வில்லேஜ் மதுரையில் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த பிராக்டிஸ் வில்லேஜை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருப்போம், நிறையாவே உங்களுக்கு 24 மணி நேரமே மென்டார் சப்போர்ட் இருக்கும், லேப் ஃபெசிலிட்டி, லைப்ரரி ஃபெசிலிட்டி, நிறைய விஷயங்கள் இருக்கும். இதை தவிர சாப்பாடும் சிறப்பான சாப்பாடாக இருக்கும், ரைட்டா? ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், வாரத்தில் 3 நாள் கறி சோறுப்பா, சரியா? ஸோ அதனால் எல்லாருமே என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள மாணவர்கள். ஃபீஸுமே ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் வெளியே ஒரு இடத்துல தங்கி, இப்போ சென்னை மாதிரி ஒரு ஊரில் வந்து தங்கி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு செலவு, தங்குற செலவு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு செலவு வரும்ல, அதே செலவு தான் ப்ராக்டிஸ் வில்லேஜ்லேயும், சரியா? ஸோ அதனால் செலவு ரொம்ப இருக்கும் அப்படின்னா நினைக்காதீங்க. நார்மலாக நீங்கள் வெளியே தங்கி படிக்கும்போது சாப்பாடு செலவு எல்லா செலவுக்கும் எவ்வளோ செலவாகுமோ அதே செலவு தான் இங்கேயும் ஆகும். இதை தவிர டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ. ஏன்னா நிறைய பேர் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க ஆஸ்பெண்ட்டாக இருக்கவங்க, ரைட்? ஆனால் அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷனே இருக்காது, சரியா? ஒரு குடும்ப சூழ்நிலையால இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஏதாவது என்டர்டைன்மெண்ட், இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. அதனால வந்து எக்ஸாம் வந்து தள்ளி போய்க்கிருப்பாங்க கிளியர் பண்ணாமல். ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் அடுத்த எக்ஸாமே கிளியர் பண்ண நினச்சிங்கன்னா ப்ராக்டிஸ் வில்லேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மதுரையில் தான் இருக்குது. யார் யாருன்னா ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்களோ உங்களுக்கான ஃபோன் நம்பர் இங்கே இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை தாண்டி நீங்கள் நம்மளுடைய ஆஃப்லைன் கோர்சஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பிகினர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஆஃப்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்காகவே நமக்கு நிறைய ஆஃப்லைன் பிரான்ச் இருக்குது தமிழ்நாடு முழுக்க, சரியா? உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்கொயரிஸ் பண்ணிக்கலாம். ரெடி? ஓகே, ஸோ செஷன் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் எதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளட் ரிலேஷன். அன்றைக்கி ஃபுல்லாக பிளட் ரிலேஷன் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிற ஒரு டாபிக். ஸோ எல்லாரும் ஃபயராக ஒர்க் அவுட் பண்ணுங்க, அதுக்கடுத்து நான் சால்வ் பண்ணி காட்டுவேனா, சரியா? ஃபாஸ்டா மறைக்காம இருக்கணுமா? ரெடி? ஸோ எடுத்தோடனே ஒரு பிளட் ரிலேஷன் எடுத்தோடனையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும், சரியா? எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர் இருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டாங்க, 7 இருந்து G வரைக்கும். அந்த 7 பேரும் என்னவா இருக்காங்க? 2 விதமான கப்பிள். 2 கப்பிள்ஸ்னா என்னது? 2 பேர் கிடையாது, 4 பேர் அதில் கல்யாணம் ஆகியிருக்காங்க, சரியா? மொத்தம் 7 பேர். அதில் 2 மேரிட் கப்பிள்ஸ்னா டோட்டலாக எத்தனை பேர் கல்யாணம் ஆயிருக்கும்? 4 பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கும், ரைட்? பார்க்கலாம். C is the sister of G and vice versa. என்ன அர்த்தம்னா, C வந்து Gக்கு சிஸ்டர் இன் லாவா இருக்காங்க, G Cக்கு சிஸ்டர் இன் லாவா இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கடுத்து A is father of யாருக்கு? Gக்கு. G is the only daughter of A is the father of Fக்கு, ரைட்? அதுக்கடுத்து G is the only daughter of யாருக்கு? Dக்கு. அடுத்து B is the father in law of C. இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ நம்ம ஒவ்வொரு பாயிண்டாக கனெக்ட் பண்ணாமே ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? C is sister in law யாருக்கு? Gக்கு. அதுக்கடுத்து A is father of யாருக்கு? F. G is only daughter of G. டாட்டரா மட்டும்தான் இருக்காங்க, சரியா? யாருக்கு? அதாவது ஒன்லி டாட்டர். அப்போ சப்போஸ் Gக்கு ஒரு சிப்ளிங் இருந்தாங்கன்னா அவங்க என்னவா இருப்பாங்க? பிரதரா இருப்பாங்க, ரைட்? அதுக்கடுத்த பாயிண்ட் B is the father in law of C. ஸோ சியுடைய ஃபாதர் இன் லா தான் யாரு? C யாரையோ மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய அப்பா தான் யாரு நமக்கு? யாருப்பா? B. B is the father in law. ஓகே, E and A வந்து சிப்ளிங்ஸ். E-யும் சிப்ளிங்ஸ். ஸோ E இங்கே போட்டுருவோமா? E and A are siblings. F is niece of G. G உடைய niece தான் யாரு? F. சரியா?
அப்போ ஜிக்கு ஒரு சிப்ளிங் யாராவது இருப்பாங்க. கண்டிப்பாக சிப்ளிங் இருந்தாங்கன்னா அவங்க பிரதராக தான் இருக்க முடியும். அவங்களுடைய பையன் தான், பையனும் பொண்ணும் தான் யாரு நமக்கு? ஓ பொண்ணு தான், ஏன்னா நீஸ்னா பொண்ணு தானே, நீஸ் தான் யாரு? ஜி. அடுத்து இ இஸ் அன்மேரிட். இ என்னவா இருக்காங்க? அன்மேரிடா இருக்காங்க, ரைட்டா? ஸோ இக்கு கல்யாணம் ஆகல, ரைட்? சி ஹாஸ் நோ சிப்ளிங். சிக்கு சிப்ளிங் கிடையாது. அப்போ பாருங்க, சி யாரையோ ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ரைட்? இந்த பாயிண்ட் அப்படி எழுதுவோம். ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான், சி வந்து யாரையோ ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன்னா சிக்கு சிப்ளிங் கிடையாது. ஸோ சி கல்யாணம் பண்ணவங்களுடைய சிஸ்டர் தான் யாரா இருப்பாங்க? ஜியா இருப்பாங்க, சரியா? ஸோ பாருங்களே, சியுடைய சிஸ்டர் இல்லா ஜி, ஜியுடைய சிஸ்டர் இல்லா சி, அண்ட் சியுடைய ஃபாதர் இல்லா யாரு? பி, ரைட்? அவ்வளோதான். மொத்தம் 7 பேரா? 7 பேர். எத்தனை கப்பல்? 4 கப்பல், ரைட்? அதாவது 2 கப்பல். அப்போ 4 பேர் கல்யாணம் இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கடுத்து என்ன பாயிண்ட் கனெக்ட் பண்ணலாம்? நல்லா பாருங்களே, ஜியுடைய சிப்ளிங்குடைய பொண்ணு தான் யாரு? எஃப், ரைட்டா? அப்போ இப்படி கனெக்ட் பண்ணி பார்ப்போமா? ஸோ எஃப் இங்கேன்னு கனெக்ட் பண்ணலாமா? எஃப் உடைய அப்பா தான் யாரு? ஏ. அதுக்கடுத்து ஏயுடைய இன்னொரு சிப்ளிங் தான் யாரு? இ. இ வந்து அன்மேரிட், ரைட்டா? இ அன்மேரிட் இருந்தாலும் இ என்னவா இருப்பாங்க? மேலா இருப்பாங்க. அது எப்படி சொல்லலாம்? ஜி ஒன்லி டாட்டர், கரெக்ட் தானே? ஜி இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் டினா, அப்போ இன்னொரு ஆள் இருந்தா அவங்க என்னவா இருப்பாங்க? பிரதரா இருப்பாங்க, ரைட்? 1 2 3 4 5 6 6 பேர் அடங்கிட்டாங்க. ரிமைனிங் இருக்கிறது யாரு? ஜியுடைய பேரண்ட் தான் யாரு? டி. அப்போ டி எந்த ரிலேஷன்ல வருவாங்க? பிக்கு பி ஃபாதர்னா டி என்னவா இருப்பாங்க? மதரா இருப்பாங்க, அவ்வளவுதான். சரியா? எல்லா பாசிபிலிட்டியும் எடுத்து மேல கனெக்ட் பண்ணிட்டோம். இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சரா இருக்கும், ரைட்? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? கொஸ்டின் என்னப்பா கேட்டிருக்காங்க? எஃப் உடைய அம்மா யாரு? அதான் கேள்வி. எஃப் உடைய அம்மா யாரு? சி தானே? பாருங்க, மொத்தம் 7 பேர், அதுல 2 கப்பல். பாருங்க, 2 கப்பல் போட்டாச்சு, எல்லாமே கரெக்டா இருந்துருச்சு. இ அன்மேரிட், இக்கு கல்யாணம் ஆகல, சிக்கு சிப்ளிங் இல்ல, சரியா? எல்லா பாயிண்ட்டும் கரெக்டா எடுத்தாச்சு. இ அண்ட் ஏ ஆர் சிப்ளிங்ஸ், இயும் ஏயும் சிப்ளிங்ஸ், ஸோ கரெக்டா இருக்கு. எஃப் இஸ் த நீஸ் ஆஃப் ஜி, ரைட்? மதர் ஆஃப் எஃப் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சி தான். சி தான் யாருடைய மதர்? எஃப் உடைய மதர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியர்? ஸோ இதுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following statement are true with respect to E? E லந்து எந்த statement correct அப்படின்னு கேட்குறாங்க, right? E and C are married couples. E and C married couples ஆ? இல்ல, இது தப்பு. E is the son of C. E சன்னா? கிடையாது, இதுவும் தப்பு. E is the father of G. E father-ஆ இருக்காங்களா Gக்கு? கிடையாது, ஸோ இதுவும் தப்பு. A is brother-in-law of C. கரெக்ட் தானே? C உடைய ஸ்பவுஸ் உடைய பிரதர் தான் யாரு? E. ஸோ அப்போ என்னவா இருக்காங்க? பிரதர் இன் லாவா இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி என்னது நமக்கு? ரைட். கிளியர்? ஸோ சரியான விடை என்னது? ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சர். புரியுதா? கிளியர்? ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த பசில் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கான செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலாக 2 மினிட்ஸ் கொடுத்துருக்கேன்மா, ஒன்றும் பிரச்சனை, ட்ரை பண்ணுங்க, ஈஸி தான், சரியா? எத்தனை பேர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. பார்க்கலாமா? ஓகே. ஸோ எப்போவுமே ஒரு பிளட் ரிலேஷன் சால்வ் பண்ணதுக்கப்புறம் மற்ற ஆன்சர்ஸ் இருக்குல்ல, அதுலேயும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, ஒரு சம் இருக்குன்னா அதை சால்வ் பண்ணிட்டு அதோட விட்டுருவாங்க. சப்கொஷனும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி தான் பசில் சிட்டிங்கும், சரியா? ஒரு பசிலை சால்வ் பண்ணுறோட டிபார்ட்டாம அது கீழே இருக்கக்கூடிய சப்கொஷன் என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துடணும், ரைட்? ஓகே, பார்க்கலாம். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? எ ஃபேமிலி கன்சிஸ்ட் ஆஃப் 8 மெம்பர்ஸ். டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் இருக்காங்க. அதில் எத்தனை மேரிட் கப்பலாம்? 3 மேரிட் கப்பலாம், சரியா? ஸோ மொத்தம் 8 பேர், அதில் 3 மேரிட் கப்பல், ரைட்? ஸோ இப்போ உட்கார வைக்கலாம். 3 மேரிட்னா 6 பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கும், 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆயிருக்காது, ரைட்? ஓகே, ஸோ பார்ப்போம். எக்ஸ் இஸ் ஃபாதர் இன் லா ஆஃப் யாருக்கு? ஜி. எக்ஸ் இஸ் ஃபாதர் இன் லா ஆஃப் ஹூ? ஜி. ஜி ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் யாருக்கு? யூக்கு. ஜி வந்து ஃபாதரா இருக்காங்க யூக்கு. அடுத்து டி இஸ் ஸ்பவுஸ் ஆஃப் எக்ஸ், இந்த பாயிண்ட்,
சரியா? ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை முடிச்சோம். ஒவ்வொரு பாயிண்டா கனெக்ஷன்ஸ்ல போகணும். சரியா? டி இஸ் ஸ்பௌஸ் ஆஃப் யாருக்கு? எக்ஸுக்கு. ஸோ டி வந்து ஸ்பௌஸ்னா எக்ஸ் ஃபாதர்னா டி என்னவா இருப்பாங்க? மதரா இருப்பாங்க. ஹஸ்பண்ட்னா அவங்க ஒய்ஃப், அவ்வளவுதான். டி ஹூ இஸ் மதர் ஆஃப் வி, ஓகே. ஓ இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப், நல்லா கவனிங்களே, ஓ இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் டி. டிக்கு இருக்கக்கூடிய ஒரே டாட்டர், கண்டிப்பா இவங்க டாட்டரா இருப்பாங்க. டிக்கு ஒரே டாட்டர் தான் இருக்காங்க, அது யாரா? ஓவா. அப்ப அந்த ஓ இங்கானே வருவாங்க. சரியா? ஆஃப் டி, டி ஹூ இஸ் த மதர் ஆஃப் வி, டி யாருக்கு மதரா இருக்காங்க? வி. அப்ப இந்த வி இங்கிட்டு வரும். இவங்க ஒன்லி டாட்டர்னா வி என்னவா இருப்பாங்க? சன்னா இருப்பாங்க. சரியா? ஒரே ஒரு பொண்ணு தான், மற்ற இருக்கக்கூடிய சிப்ளிங்னா என்னவா இருப்பாங்க? சன்னா இருப்பாங்க. ரைட்? அடுத்து யூவும் எக்ஸும் ஆப்போசிட் ஜெண்டர். ரைட்? எக்ஸ் மேல்னா யூ என்னவா இருப்பாங்க? ஃபீமேலா இருப்பாங்க. அடுத்து போத் யூ அண்ட் எக்ஸ் ஆர் ஆப்போசிட் ஜெண்டர், அது முடிச்சாச்சு. கே இஸ் த மதர் இன் லா ஆஃப் ஓ, கே என்னவா இருக்காங்க? மதர் இன் லாவா இருக்காங்க ஓக்கு. ஸோ ஓக்கு ஒரு ஸ்பௌஸ் இருப்பாங்க, ஒரே ஒரு ஸ்பௌஸ், அதுதான் ஹஸ்பண்ட். சரியா? ஓ ஃபீமேல்னா ஜி வந்து மேல். ஸோ ஹஸ்பண்ட் போட்டோம். இந்த ஹஸ்பண்டுடைய மதரா தான் யார் இருப்பாங்க? கே இருப்பாங்க. அடுத்து என்னது? எல் இஸ் த பெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் யூ, யூடைய பெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் தான் யாரு? அப்பாவளி. சரியா? யூடைய அப்பா ஜி, ஜியுடைய அப்பா தான் யாரு? எல் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த எல் யாரை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க? கே. பாருங்களேன், எத்தனை மேரிட் கப்பல் இருக்காங்க? 1 2 3 மேரிட் கப்பலா? ஸோ மொத்தம் 8 பேர் கரெக்டாக உட்கார வச்சாச்சு. இப்போ கொஸ்டின் என்னது? ஹூ அமாங் த ஃபாலோயிங் பர்சன் இஸ் மதர் ஆஃப் யூ, யூவோட மதர் யாரு? யூடைய மதர் யாரு? ஓ. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சர். புரியுதா? யூடைய மதர் யாருப்பா? ஓ. ரைட்? சூப்பர். ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் இதை ட்ரை பண்ணுங்க. ஸோ யார் யாருக்கு அந்த ஆன்சர் வந்துச்சு எல்லாரும் ஒரு ஃபயரை போட்டு விடுங்க. ஃபயரை போட்டு ஒரு லைக் தட்டி விடுங்க ஃபாஸ்டா. ஸோ டெய்லியுமே நம்ம லைவ் ட்ரெண்டாரிஸ் பேங்கிங் சேனல் இருக்கும் 6 மணிக்கு சாயங்காலம். சரியா? ஸோ ரெகுலராக வந்துருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சாட்டர்டே சண்டே இது வரைக்கும் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், சாட்டர்டே மட்டும் தான் கொடுத்துக்கிருந்தோம். அதாவது வாரத்தில் 6 நாள் கொடுத்துக்கிருப்போம். மற்ற நாள்லாம் வந்து இந்த 6 நாள் கொடுக்குறதுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணுவோம். இனிமே உங்களுக்காக ஞாயிற்றுக்கிழமையும் வீடியோ இருக்கலாம் அப்படின்னு இருக்கும். சரியா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, உங்களுக்காண்டி இனிமேல் ஞாயிற்றுக்கிழமையும் முடிஞ்சதுக்கு ரெக்கார்டட் வீடியோ ஆர் லைவ் வீடியோ ஏதாவது கொடுக்க பார்க்குறேன். ஓகே? சரியா? ஸோ பார்க்கலாமா? என்ன சொல்றாங்க? ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்ல கீ இருக்கிறது என்ன ட்ரூ? கேக்கு சன்னு கிடையாது. யூ இஸ் த ஒன்லி சன் ஆஃப் ஜி. கேக்கு சன்னு கிடையாதா? சன் இருக்கு. யூக்கு அவங்க என்னவா இருக்காங்க? டாக்டரா இருக்காங்க, ஆனா சன்னுங்கிறாங்க. ரெண்டுமே தப்பு. டி இஸ் த ஃபாதர் ஆஃப் ஓ, டி அப்பாவா இருக்காங்களா? ஓக்கு. ஓவுடைய அம்மா தான் டி. சரியா? அடுத்து போத் எல் அண்ட் கே ஆர் கப்பிள்ஸ், எல்லும் கேயும் கப்பிள்ஸ். சரியா? அது கரெக்ட் தானே? ஸோ அதனால ஆன்சர் இது ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சர். புரியுதா? கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 5th one. If V is married to Z, V Z மேரேஜ் பண்ணா T வந்து என்ன வேணும்? T, how is T related to Z? V Z மேரேஜ் பண்ணா T வந்து related to Z என்ன? ஓகே, V Z மேரேஜ் பண்ணா Z என்ன வருவாங்க? இங்க வந்துருவாங்க. சரியா? அப்போ Z உடைய ஹஸ்பண்டா B இருப்பாங்க, B உடைய அம்மா தான் யாரு? T. அப்ப என்ன வேணும்? ஸ்பௌஸ் உடைய அம்மானா என்ன வேணும்? மதர் இன் லா வேணும். சரி, அந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஸோ இருக்கு, ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சர், மதர் இன் லா. ரைட்? இந்த ஆன்சர் எல்லாருக்கும் வருதா? ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த பிளட் ரிலேஷன் ட்ரை பண்ணுங்க. கேர்ஃபுல்லாக எத்தனை பேர் இருக்காங்க அதை கேர்ஃபுல்லாக பார்க்கணும் எப்பவும். சரியா? ஸோ பார்க்கலாமா? ஒரு பிளட் ரிலேஷன் பர்சல் இருக்குன்னா முதல்ல எத்தனை பேர்னு பார்க்கணும். நிறைய பேர் என்ன தப்பா நினைச்சிருவாங்கன்னா, பிளட் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் 1 மார்க் 2 மார்க் தான் வரும் அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஆனா ஒரு சில நேரத்தில் நமக்கு 5 மார்க்கும் வர சான்ஸ் இருக்கு ப்ரிலிம்ஸ்லேயே. சரியா? அண்ட் மெயின்ஸ்லையும் 5 மார்க் கொஸ்டின் இருக்க சான்ஸ் இருக்கு, 10 மார்க், அதாவது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் கொடுக்கவும் சான்ஸ் இருக்கு. சரியா? ஸோ அதனால பிளட் ரிலேஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரைட்? ஸோ இப்போ பார்க்கலாமா? என்ன சொல்றாங்க? மொத்தம் 7 பேர் இருக்காங்க. அண்ட் எத்தனை ஜென்ரேஷன்? 4 ஜென்ரேஷன். எப்போ மேக்ஸிமம் 3 ஜென்ரேஷன் ஆர் 2 ஜென்ரேஷன் தான் இருக்கும். ஆனால் ஒரு சில நேரத்தில் 4 ஜென்ரேஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சம் இது. சரியா? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். H is married to only daughter of K.
K who is the son of N எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களே. H ஒரு ஆளை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. H is married to the only daughter of K. சரியா? K உடைய only daughter, இது only daughter. சரியா? அவங்கள யார் மேரேஜ் பண்ணியிருக்காங்க? H. அப்ப H என்னவா இருப்பாங்க? மேலா இருப்பாங்க. ஏன்னா ஒரு பொண்ணை மேரேஜ் பண்றாங்கன்னா H என்னது? மேல் தானே. சரியா? ஒரு ஆண் ஒரு பெண்ணை மேரேஜ் பண்ணிக்க முடியும், ஒரு ஆண் ஒரு பெண்ணை மேரேஜ் சாரி கரெக்டானு சொல்றேன். ஓகே, ஸோ அதுதான் பிளட் ரிலேஷன், ரைட்? அது மட்டும் இல்லாமல் ஒரு நேமை வச்சு ஜெண்டர் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் ஆல்ரெடி நம்ம நடத்திருப்போம். அடுத்து என்ன சொல்றாங்க? K is the only son of N. K வந்து ஒன்லி சன்னா இருக்காங்க. யாருக்கு? N-க்கு, ரைட்? அதையும் போட்டாச்சு. இதுலயே 4 பேர் உட்காந்துட்டாங்க, ரைட்? மொத்தம் 7 பேர் தானே. அடுத்து L is brother in law of யாருக்கு? H-க்கு. L is brother in law. ஸோ L எப்படி உட்கார வச்சு பார்ப்போமா? L brother in lawவா இருக்காங்க H-க்கு. H who has only one child. H-க்கு ஒரே ஒரு சைல்டு தான், ஒன்லி சைல்டு. அது மேலா ஃபீமேல் நமக்கு தெரியல. அடுத்து ஸோ பாருங்க, 4 ஜென்ரேஷன், 1 2 3 4 4 ஜென்ரேஷன் வந்துட்டாங்க. மொத்தம் 6 பேர் உட்கார வச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஆள் தான், ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அது யாரு? J is grandson of M. J கிராண்ட்சன்னா இருக்காங்க M-க்கு. M who is the mother of H. M மதரா இருக்காங்க H-க்கு. ஓகே, 1 2 3 4 5 6 7 7 பேர் கரெக்டாக உட்கார வச்சாச்சு. இப்போ பிளேஸ்ல மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். சரி, பர்சன் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். J is the grandson of M. M உடைய கிராண்ட்சன் தான் யாரு? J. அதுக்கடுத்து K has only 2 child. K-க்கு 2 குழந்தை தான், அதை போட்டாச்சு. N is female member. N என்னவா இருக்காங்க? ஃபீமேல் மெம்பர். ஸோ N ஃபீமேல், ரைட்? ஸோ இப்போ இங்கே ஒரே ஒரு லெட்டர் வரும், அது என்னன்னு மட்டும் பார்ப்போம். I is same generation as L. ஸோ I தான் இங்கே வரும். I-யும் L-ம் சேம் ஜென்ரேஷன். H has no sibling. H-க்கு சிப்ளிங் இல்லை. ஸோ கரெக்டாக உட்கார வச்சாச்சா? இப்போ கொஸ்டின் என்னது? எஃப். இந்த ஆன்சர் யாருக்கெல்லாம் வந்துச்சு? எல்லாரும் ஒரு லைக் தட்டி ஃபயரை போட்டுருங்கப்பா. நம்ம பிளட் ரிலேஷன் ரொம்ப நாள் கழிச்சு தனியாக ஒரு டாப்பிக்காக கொண்டு வந்திருக்கோம், நிறைய பேர் கேட்டனால. ஓகே, ஸோ இஃப் எல் இஸ் மேரிட் டு ஏ, எல் ஏ கல்யாணம் பண்ணா கே ஏக்கு என்ன வேணும்? சரியா? எல் ஏ மேரேஜ் பண்ணா கே வந்து ஏக்கு என்ன வேணும்? ஸோ எல்லுடைய அப்பா தான் யாரு? கே. அப்போ ஏயுடைய ஸ்பௌஸுடைய அப்பா ஏக்கு என்ன வேணும்? ஃபாதர் இன் லா, ரைட்? ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி, ஃபாதர் இன் லா தான் நமக்கான ஆன்சர், ரைட்டா? சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எத்தனை மேல் இருக்காங்க? ஹவு மெனி மேல் ஆர் இன் த ஃபேமிலி? மேல் மெம்பர்ஸ் ஆர் இன் த ஃபேமிலி. எத்தனை மேல் இருக்காங்கன்னு பார்ப்போமா? 1 2 3 4. டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சர். புரியுதா? ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 8. ஹவ் இஸ் n ரிலேட்டட் டு L? n L-க்கு என்ன வேணும்? அதான் நமக்கான கேள்வி. ஹவ் இஸ் n ரிலேட்டட் டு L? n இங்க இருக்காப்புல, L இங்க இருக்காப்புல. எல்லுடைய அப்பாவுடைய அம்மா, அப்பாவுடைய அம்மானா பேட்டர்னல் கிராண்ட் மதரா? பேட்டர்னல் கிராண்ட் மதர், வெறும் கிராண்ட் மதர் தான் இருக்கு. ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சர். புரியுதா? சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இந்த பிளட் ரிலேஷன் ட்ரை பண்ணலாமா? ஸோ உங்களுக்கான என்னப்பா 30 செகண்ட்ஸ். ஃபாஸ்டா எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஸோ யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் போடுறீங்கன்னு பார்ப்போம், ரைட்? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் இருக்காங்க, ரைட்? ஸோ அதில் ஏல ஸ்டார்ட் பண்ணி பி வரைக்கும் மொத்தம் 3 மேரிட் கப்பல். 3 மேரிட் கப்பல்னா எத்தனை பேர் கல்யாணம் இருக்கும்? 6 பேருக்கு கல்யாணம் இருக்கும், 2 பேருக்கு கல்யாணம் இருக்காது, ரைட்? ஏன்னா மொத்தம் 8 பேர்ல 3 கப்பல் தான், 6 பேருக்கு கல்யாணம் இருக்கும், 2 பேருக்கு கல்யாணம் இருக்காது, ரைட்? ஸோ ஆர் இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் கியூ, கியூ ஹூ இஸ் த சன் இன் லா ஆஃப் ஐ, ரைட்? ஸோ அப்படியே எழுதலாம். 6 என்னவா இருக்காங்க? ஃபர்ஸ்ட் என்னென்ன கண்டென்ட்டோ அதை எழுதிப்போம், ஹிண்ட்ஸ் எடுத்துப்போம். ஆர் பிரதர் இன் லாவா இருக்காங்க. பிரதர் இன் லாவா யாருக்கு? கியூக்கு. கியூ ஹூ இஸ் த சன் இன் லா ஆஃப் யாருக்கு? ஐக்கு, ரைட்டா? வி இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் ஐயா. ஓகே, வி இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப்
ஓகே. ஸோ இதான் அப்போ டைரக்டாகவே எழுதுவோம். வாங்க நான் கட்டுறேன். ஸோ ஆர் இஸ் பிரதர் இன் லா ஆஃப் யாருக்கு? கியூக்கு. ரைட்? டைரக்டா ஒரே பாயிண்ட் எழுதி கட்டுறேன். கியூ இஸ் த சன் இன் லா ஆஃப் யாருக்கு? ஐக்கு. சரியா? கியூ சன் இன் லாவா இருக்காங்க ஐக்கு. கியூக்கு ஒரே ஒரு குழந்தை தான், பெண் குழந்தை தான். அது யாரு? பி. அப்போ அந்த பியை தான் யார் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க? கியூ மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ அந்த 3 பாயிண்ட்டையும் சேர்த்து எழுதிட்டோம். ஆர் இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் கியூ, கியூ இஸ் த சன் இன் லா ஆஃப் ஐ, அண்ட் வி இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் ஐ. எம் கியூவும் சிப்ளிங் கிடையாது. எம் அண்ட் கியூ ஆர் நாட் சிப்ளிங். அதை ஹோல்ட் பண்ணிப்போம். M is the mother of A, okay. A is the grandson of H. என்னப்பா எதையுமே கன்ஃபார்ம் இல்ல. H is the father of யாருக்கு? R க்கு. அதாவது நீங்க R உடைய ஃபாதர் தான் யாரா? H ஆ. சரியா? அப்ப H ஃபாதர்னா I என்னவா இருப்பாங்க? மதரா இருப்பாங்க. 1 2 3 4 5. மொத்தம் 5 பேர். இன்னும் 3 பேர் தான். So H போட்டாச்சா? M is the mother of A. A who is the grandson of H. H உடைய grandson தான் யாரு? A. A இங்க போட்டுறலாம். நல்லா கவனிங்களே. ஏ இங்க போட்டோம்னா ஏ உடைய மதர் தான் யாரு? எம். எம் இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்ப இந்த இடத்துல போடக்கூடாது. இந்த இடத்துல போட்டா தவறு. சரி. ஸோ ஹெச் உடைய கிராண்ட்சன் தான் யாரு? நமக்கு ஏ. சரியா? ஏ ஹூ இஸ் த கிராண்ட்சன் ஆஃப் ஹெச். ஏ ஹூ இஸ் த கிராண்ட்சன் ஆஃப் யாருக்கு? ஹெச்சுக்கு. இதை போட்டாச்சு. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க? எம் இஸ் மதர் ஆஃப் யாருக்கு? ஏக்கு. எம் இஸ் த மதர் ஆஃப் யாருக்கு? ஏக்கு. ஸோ 1 2 3 4 5 6 7 7 பேர். ரிமைனிங் இன்னும் ஒரே ஒரு ஆள் தான். ஐயும் ஹெச் என்னது? மேரிட் கப்புள்ஸ் தான். பாருங்களேன், ஐயும் ஹெச்சும் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு நம்ம முன்னாடியே கரெக்டா. பி இஸ் த டாட்டர் ஆஃப் யாருக்கு? பிக்கு. ஸோ பி இஸ் டாட்டர் ஆஃப் யாருக்கு? பி. ஸோ இதையும் போட்டாச்சு. ரைட்? எல்லா பாயிண்ட்டுமே அடங்கிருச்சுல. மொத்தம் 8 பேர், 3 கப்பில். ரைட்? எம்முக்கியும் சிப்ளிங் கிடையாது. எம்முக்கியும் சிப்ளிங் கிடையாது. ரைட்? எல்லாமே கரெக்டாக போச்சாச்சு. இப்போ கொஸ்டின் என்னது? How is R related to B? R வந்து Bக்கு என்ன வேணும்? ஸோ Bல இருந்து பாருங்க, B உடைய அம்மாவுடைய பிரதர் தான் R. அப்போ என்ன வேணும்? அங்கிள் தானே வேணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சர். ரைட்? ஸோ 10th கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டிருக்க 10ல் ஒன்னே ஒன்று டிஃப்ரெண்டாக இருக்குது. அந்த ஒன்று என்னன்னு கேட்குறாங்க. MVIAB. 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 நல்லா கவனிங்க. ஏ மட்டும் மேல், மற்ற எல்லாம் பாருங்களேன். MVIB. இவங்க 4 பேரும் என்னது? ஃபீமேல். ஸோ ஏ மட்டும் என்னது? மேல். ஸோ ஏ தான் நமக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி ஏ. ஸோ 11th கொஸ்டின். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். இது எல்லாரும் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான 30 செகண்ட்ஸ். ஃபாஸ்டா யார் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றீங்கன்னு பார்ப்போம். ரைட்? ஸோ ஈஸி கொஸ்டின் பா. You. Okay. So பார்க்கலாமா? ரெடி? பார்க்கலாமா? A family of 3 generation. மொத்தம் 3 ஜெனரேஷன் இருக்கு. அதுல எத்தனை பேர் இருக்காங்க? 9 மெம்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் எத்தனை மேரிட் கப்புள்ஸ்? 3 மேரிட் கப்புள்ஸ். இப்போ 6 பேருக்கு கல்யாணம் இருக்கும், 3 பேருக்கு கல்யாணம் இருக்காது. ரைட்டா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. T is the only daughter of யாருக்கு? Nக்கு. N is the father of யாருக்கு? Gக்கு. G has one brother. Gக்கு ஒரு பிரதர் இருக்காங்க. T வந்து சிஸ்டர்னா அப்ப Gக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதர் இங்கிட்ட இருப்பாங்க. ரைட்? Q is the sister-in-law of யாருக்கு? Tக்கு. ஓகே. பட் Q வந்து யார மேரேஜ் பண்ணல? G-ய மேரேஜ் பண்ணல. Q is the sister-in-law of T. T உடைய sister-in-law தான். அப்போ இப்படி இருக்கலாமா? G-ய தான் அவங்க மேரேஜ் பண்ணல. இப்போ இன்னொரு பிரதர் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள மேரேஜ் பண்ணியிருக்கலாம்ல. ரைட்? இவங்க ஒன்லி டாட்டர்னா, T ஒன்லி டாட்டர்னா அப்போ G என்னவா இருப்பாங்க? இன்னொரு பிரதரா இருப்பாங்க. ரைட்டா? அதாவது மற்ற 2 சிப்ளிங்கும் பிரதர்ஸ். ஓகே. மொத்தம் எத்தனை பேர்? 5 பேர் உட்கார வச்சிட்டோமா ஃபர்ஸ்ட் லைன்லயே? ஓகே. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க? யூஸ் த sister-in-law of T. ஓகே, அது போட்டாச்சு. P is the only son of I. I who is the only son of O. Z is the niece of யாருக்கு? Gக்கு. T is unmarried. Tக்கு கல்யாணம் ஆகல. ஓகே. நல்லா கவனிங்களே. Tக்கு கல்யாணம் ஆகி Tக்கு குழந்தையும் பிறந்திருக்காரு. அப்போ Z உடைய நீஸ் தான். Z வந்து யாருடைய நீஸ்? G உடைய நீஸ். அப்போ Z உடைய பிரதருடைய
பெண் குழந்தையா தான் இசட் சாரி ஜியுடைய பிரதருடைய பெண் குழந்தையா தான் இசட் இருக்கும் ரைட். ஸோ டி வந்து அன்மேரிட், இந்த பாயிண்ட் நோட் பண்ணியாச்சு. ஓ இஸ் த மதர் இன் லா ஆஃப் ஒய், ஓ மதர் இன் லாவா இருக்காங்க ஒய்க்கு. ஓகே, நல்லா பார்த்தீங்கன்னா டி தான் அன்மேரிட், ஆனால் ஜிக்கு கல்யாணம் இருக்கலாம்ல. சரியா, ஜிக்கு கல்யாணம் ஆகி யார் அது ஒய்யா. சரியா, ஒய் இங்கே போட்டோன்னு வச்சுங்களேன், ஒய் ஃபீமேல் ஆயிடுவாங்க. ஓ இஸ் த மதர் இன் லா. சரியா, ஓ மதர் இன் லானா அந்த ஓ யாரை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, என்ன. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, டி இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் என். டி ஒன்லி டாட்டர் கரெக்டாக போட்டாச்சு. 1. என் ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜி, என் ஜியோட ஃபாதர், அதுவும் கரெக்ட். ஜி ஹாஸ் ஒன் பிரதர், ஜிக்கு ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர். சரியா, அதுக்கடுத்து பி இஸ் த ஒன்லி சன் ஆஃப் ஐ. பி ஒன்லி சன்னா இருக்காங்க, ஒரே நிமிஷம். பி இஸ் த ஒன்லி சன் ஆஃப் ஐயா. T is the only daughter of N. Okay. மொத்தம் எத்தனை பேர் வந்துட்டாங்க, 3 4 5 6 7 8. ஓகே, நல்ல வேலை. எத்தனை பேர் தான் இருக்காங்க, 8 பேர் தான் இருக்காங்க. சரியா, ஸோ P is the only son of I. I who is the son of O. சரியா, I யாருடைய சன்னா இருக்காங்க, O உடைய சன்னா இருக்காங்க. O உடைய சன்னா I. அடுத்து P is the only son of I. ஸோ I உடைய சன்னா யாரு, P only son. அப்போ இசட் வந்து ஃபீமேல் தானே, அது ஆல்ரெடி நமக்கு தெரியும். மொத்த எத்தனை பேர், 1 2 3 4 5 6 7 8 9 பேர் கரெக்டாக இருக்கு ரைட். ஓ இஸ் த மதர் இன் லா ஆஃப் ஒய். ஓகே, ஒய் ஹூ இஸ் நாட் அ ஸ்பௌஸ் ஆஃப் ஐ. ஒய் ஐயை மேரேஜ் பண்ணல, கரெக்ட் தானே. ஒய் யாரை மேரேஜ் பண்ணியிருக்காங்க, ஜியை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. நம்ம கொஸ்டின் என்னது, ஹூ அமாங் த ஃபாலோயிங் பர்சன் எஸ் பிரதர் ஆஃப் ஜி. ஜியுடைய பிரதர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஜியோட பிரதர் யாரு, ஐ. சரியா, ஸோ ஐ தான் நமக்கான ஆன்சர், ஆப்ஷன் டி. ரைட்டா, ஸோ இந்த ஆன்சர் யாருக்கெல்லாம் வந்திருக்கு. ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும், கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும் ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எத்தனை பேர் ஃபீமேல்ப்பா இந்த ஃபேமிலியில், ஹவு மெனி ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் த ஃபேமிலி. என்னவுமா, 1 2 3 4 5, மொத்தம் 5 பெண் குழந்தைகள் ரைட். ஸோ 5 பெண் பிள்ளைகள். சரியா, ஃபீமேல் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த சம்மை ஹோம்ஒர்க் சம்மா எடுத்துக்கங்க. சரியா, 13 சம்மை ஹோம்ஒர்க் சம்மா எடுத்துக்கங்க, 13 14 and 15. சரியா, இந்த மூணுக்கான விடை என்னவோ அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சரியா, ஸோ 13 14 15 இந்த 3 கொஸ்டின் ஹோம்ஒர்க் சம்மா எடுத்துக்கிட்டு அதுக்கான ஆன்சர் என்னவோ அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதே போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு நம்மளுடைய வெரண்டாரிஸ் பேங்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். சரியா, இந்த செஷன் உங்களோட கருத்துக்களை மறக்காம என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி மற்றும் வணக்கம்.